யாச்சிக்கிறான். நம்ம எல்லாம் தரிசனம் பண்றதுனால இதே மாதிரி பிரபோத்திரன் கையால நம்மளும் பண்ணிக்கக்கூடிய பாக்கியம் சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியா நமக்கு தரட்டும்னு சத்குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லா ராத்திரியும் நமக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கனகாபிஷேக வைபவத்தை நடந்த போதும் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கணும், பிரார்த்திக்கணும். நம்ம எல்லாம் அதுல யாவத் ஜீவ வரைக்கும் நம்ம வாழுற வரைக்கும் ஆத்துல கணபதி ஹோமம் எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு சம்ஸ்காரம் என்று ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கு. 40 சம்ஸ்காரம்னா ஸ்மார்த்த கர்மாக்கள், கர்ப்பாதான, பும்சுவன, சீமந்த, ஜாத கர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சௌள, வேத விரத, பிராஜாபத்திய, சௌமிய, ஆக்னேய, வைஸ்வதேவ, சமாவர்த்தன, விவாகாதிகள்லாம் வாழ்க்கையில ஒரு முறை தான் எல்லாருக்கும் மன்னிக்க முடியும். அப்படி ஒரு முறை மன்னிக்கக்கூடிய இந்த கர்மாக்களை பரமேஸ்வரன் கல்பசிந்தா பரமேஸ்வரன் முகூர்த்த திருமகா அப்படின்னு ஒரு புஸ்தகத்துல பார்வதி சம்வாதம் பண்ணும் போது ஸ்மார்த்த கர்மாக்கள் ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்காங்களோ வேதம் ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. வருஷா வருஷம் ஸ்ரௌத கர்மாக்கள் நிறைய பண்ண முடியும். ஆனா ஸ்மார்த்த கர்மாக்களை காலத்தில் பண்ணும். அதனாலதான் காலம் அகிருத்தம் கிருதா. காலத்துல பண்ணாத விஷயங்கள் அகிருத்தம் பண்ணாததுக்கு சமமா போயிடும் திருப்பி பண்ணாலும். அதனாலதான் நம்ம பண்ணிக்கக்கூடிய காலத்துல பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கனகாபிஷேகத்தை காலத்துல நடத்துறோம். அதே மாதிரி நம்ம எல்லா விதமான காரியங்களும் காலத்துல நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான் லட்சுமி நாராயண ஸ்வரூபமா வேத பிராமணால தீர்த்தாபிஷேகம் பண்ண போறோம். எல்லோரும் பகவானுடைய கிருபையை கிடைக்கணும்னு அவ கையினால ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆச்சாரியாரோட சன்னதி முன்னால கிருபை முன்னால தீட்சை முன்னால அவளை கனகாபிஷேகத்தை பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மஹா